எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஸ்டார் ஹெல்த்தோட சூப்பர் ஸ்டார் பாலிசி. இதில் என்ட்ரி ஏஜ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு 18 இயர்ஸ். அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா மேலே எந்த வயசு 100 வயசு வேணாலும் அவங்க இந்த பாலிசியில் என்ட்ரு ஆகிக்கலாம். அதே மாதிரி சம் இன்சூர்ட் பார்த்துட்டிங்கன்னா 10 lakhs, 15 lakhs, 20 lakhs, 50 lakhs, 1 crore. மேலே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட். இந்த 1 crore அண்ட் அன்லிமிட்டெட் ஆப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுவும் ஃப்ரெஷ் பாலிசியாக உள்ள வரவங்க தான். போர்ட்டிங்கில் வரவங்களுக்கு 1 crore அண்ட் அன்லிமிட்டெட் கிடைக்காது. பேமெண்ட் இதில் இல்லை. ஜோன் வைஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பழைய எல்லா பாலிசி மாதிரி தான். ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி இப்படி பிரிச்சிருக்காங்க. மிட் டேர்ம் இன்க்ளூஷன், இப்போ இண்டிவிஜுவல் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபையோ ஹஸ்பண்ட் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். நியூ பார்னை 91 days ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீகலி அடாப்டட் சைல்டையும் நம்ம இடையில ஆட் பண்ணிக்கலாம். பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 year, 2 year, 3 year. அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை, அது எப்பவும் போல். டிஸ்கவுண்ட்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி ரினியூவல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக கொடுக்குறாங்க. அதாவது அடுத்த வருஷம் நம்ம பாலிசி ரினியூ பண்ணும்போது 30 நாளைக்கு முன்னாலேயே பண்ணிட்டோம் அப்படின்னா 2.5% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல 3 years பண்ணோம்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் 10% கிடைக்கும். இப்போ செகண்ட் இயர் 10%, தேர்ட் இயர் 12.5% கிடைக்குது. வெல்னஸ் டிஸ்கவுண்ட் பழைய பாலிசிகளில் மாதிரி தான் 20%. வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 days இனிஷியல் வெயிட்டிங் பீரியட், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியடும் 24 months பண்ணிட்டாங்க. பிஇடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 36 months, 3 years. அது பேஸ் கவர்ஸில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட், எனி ரூம் நம்ம எடுத்துக்கலாம், அந்த லிமிட் கிடையாது. ரூம் ரெண்ட் கேப்பிங் கிடையாது. ப்ரொஃபஷனல் ஃபீஸ், டெஸ்ட்ஸ், மெடிசின்ஸ், ஐசியூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் இன்சூர்ட் வரை கவர் ஆகும். ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சம் இன்சூர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நமக்கு 100% ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு இருக்குது. இதில் குமுலேட்டிவ் போனஸ் 50% எவ்ரி இயர், 100% வரைக்கும் குமுலேட்டிவ் போனஸ் ஹெச் ஆகும். ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. டென்டல் செக்கப் அண்ட் கிளீனிங்க்கு இந்த ஃபஸ்ட் டைம் அந்த பாலிசியில் நம்ம கிளைம் கொடுக்குறாங்க. ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டும் சம் இன்சூர்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். டொமிசிலியரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அதுவும் சம் இன்சூர்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 90 days-உம் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 180 days-உம் கவர் ஆகும். இதுவும் பழைய பாலிசிகளெல்லாம் இருக்கிற மாதிரி தான். டே கேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டே கேர் ட்ரீட்மெண்ட் வந்து இதில் கவர் ஆகுதுங்க. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸும் கவர்ட் அப் டு சம் இன்சூர்ட். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் கவர்ட் அப் டு, அதுவும் சம் இன்சூர்ட் வரைக்கும். ரோட் ஆம்புலன்ஸ் அதுவும் கவர்ட் அப் டு சம் இன்சூர்ட். ஏர் ஆம்புலன்ஸ் 5 லட்ச ரூபா வரைக்கும் பெர் பாலிசி இயர் நம்ம இது பண்ணிக்கலாம். புதுசாக இதில் ப்ரீமியம் வெய்வர்னு ஒன்று ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1 வருஷ ப்ரீமியத்தை வெய்வ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியோதாரர் அவருக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சுன்னு தெரிவித்தாலோ அல்லது அவர் ஆக்சிடென்ட்னால இறந்தாலோ அவருக்கு 1 வருஷத்துக்கு ப்ரீமியம் வெய்வர் இதில் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு புதுமையான ஒரு அம்சம். ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம் அதை நம்ம பார்த்து தான் 20% டிஸ்கவுண்ட் அதுக்கு உண்டு. அடுத்து அடிஷ்னல் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போனஸ். இந்த பிளானோட இது பார்த்தீங்கன்னா கேரண்டீட் போனஸ் 100% அடிஷ்னல் சம் இன்சூர்ட் எவ்ரி இயர். நம்ம கிளைம் பண்ணியிருந்தாலும் சரி கிளைம் பண்ணலைனாலும் சரி எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹெச் ஆகிட்டே இருக்கும். இந்த அன்லிமிட்டட் சம் இன்சூர்டு எடுத்தவங்களுக்கு மட்டும் அந்த இது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அன்லிமிட்டட் சம் இன்சூர்டு எடுத்தனால அவங்களுக்கு கிடையாது. இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா கவரேஜில் பாலிசி எடுக்கிறாருன்னா இந்த சூப்பர் ஸ்டார் போனஸ் மூலிமா 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட சம் இன்சூர்டு 1 கோடி ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அம்சமாக நான் பார்க்குறேன் இந்த பிளானில். டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவர், இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா
ஆக்சிஜன் சிலிண்டரு, அந்த மெஷின், ஆக்சிஜன் மெஷினு அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் லட்சக்கணக்கில் வரும். ஸோ அப்புறம் வீல் சேரு, அதுவுமே பார்த்தீங்கன்னா மெக்கனைஸ்டு வீல் சேரில் பார்த்தீங்கன்னா அதுவும் லட்சக்கணக்கில் வருது. 5,00,000 வரைக்கும் இந்த மாதிரி வீல் சேரு, ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரு, அந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அதுவும் இந்த இதில் கொடுக்குறாங்க அடிஷ்னலாக. ஆப்ஷனல் கவர் சிலர் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் கவர் போக ஆப்ஷனல் கவர், அது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர் கொடுக்குறாங்க. அது லிமிட்லெஸ் கேர். நம்ம நார்மலாக 5 லட்சம் 10 லட்ச ரூபாய் கவரேஜ் எடுத்தாலும் லிமிட்லெஸ் கேர் அந்த பாலிசியில் ஒரு முறை நம்ம எடுக்கலாம். அது வந்து ஒரு ஆப்ஷனல் கவராக கொடுக்குறாங்க. அந்த ஒரு தடவை பாலிசியின் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை நமக்கு லிமிட்டே கிடையாது, அந்த அளவுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். லிமிட்லெஸ் கிளைம். மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 24 months 2 years வெயிட்டிங் பீரியட். அடிஷ்னல் ஹெல்த் செக்அப் 1% கொடுக்குறாங்க சம் இன்சூர்டில், அல்லது 25,000. இது ரெண்டில் எது கம்மியோ, இப்போ 1 கோடி ரூபா சம் இன்சூர்டை எடுத்தவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 25,000. ஸோ 25 lakhs எடுத்தவங்களுக்கு 1%ன்னா 25,000 அந்த மாதிரி வச்சுக்கலாங்களே. அதிகபட்சம் 1%, இல்லைன்னா சம் இன்சூர்டில் 1%. இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அது வந்து நம்ம ஆனுவல் ஹெல்த் செக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கன்சூமபிள்ஸ் கவர். கன்சூமபிள்ஸ் கவர்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ், இன்ஜெக்ஷன், ட்ரிப் செட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து யூஸ்வலாக கவர் ஆகாது. அந்த மாதிரி 68 ஐட்டங்கள் வந்து இந்த நார்மல் ஹெல்த் பாலிசியில் கவர் ஆகாது. அதை நம்ம கன்சூமபிள் கவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐட்டங்கள் எல்லாமே 68 நான் பேயபிள் ஐட்டமும் இதில் கவர் ஆகிடும். ரூம் ரெண்ட் மாடிஃபிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீமியம் குறைக்கணும்னு நினச்சோம்னா அதிகபட்சம் சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் எடுக்கலாம், ஷேர்ட் ரூம் எடுக்கலாம், ஜென்ரல் வார்டு. இப்போ ஜென்ரல் வார்டு மட்டும் ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ப்ரீமியம் குறையும், நம்ம ஜென்ரல் வார்டில் மட்டும்தான் அட்மிட் ஆக முடியும். ஸோ இது ஒரு ரூம் ரெண்ட் மாடிஃபிகேஷனுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.